நியாயமாக பெரியாரை பற்றி நீங்கள் இப்போ கேட்டீங்கன்னா பெரியார் இதுக்கு என்ன தியாகம் பண்ணியிருக்காரு, என்ன பேசியிருக்காரு, என்ன கொச்சப்படுத்தியிருக்காரு. பெரியார்னு சீமான் பூரா பேசுறதுக்கு திமுககாரன் அத்தனை பேர் எதுக்குறான். செருப்பால தான் அடிக்கணும். இந்த மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொல்கிறவனை செருப்பால தான் அடிக்கணும். நான் அதை கவலையப்படலை. எனக்கு வயசு 62 வயசாரு. பெரியாரை பற்றி என்ன இருக்கு, பெரியார் என்ன சொல்லியிருக்காங்க, புக்கை எடுத்து படிக்க சொல்லுங்க. பெரியார் மண்ணுன்னு சொல்கிறவனை இந்த அரசியல் அத்தனை பேர் திமுககாரன் அத்தனை பேரையும் நீ அவன் யார் சொன்னா இது பெரியார் மண்ணுன்னு? திராவிட மாடல் வேணா இது பெரியார் மண்ணுங்க. நாங்க சொல்லுவோம் இது முருகன் மண்ணு, இது இந்து மண்ணு அப்படின்றோம். இது வந்து முருகன் மண்ணுங்க. யாருங்க பெரியார் என்னங்க செஞ்சாரு? தலித்களை வந்து பெரியார் ஒண்ணும் கூட்டிட்டு போகல. இங்க சுப்பிரமணிய ஐயரும் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் தான் இந்த கோயிலுக்குள்ள மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போயிட்டாங்க. பெரியார் மண்ணுன்றதுக்கு அந்த ஆள் யாரு? அந்த திராவிடம்ன்றது எங்க இருக்கு? எப்படி பெரியார் மண்ணு அவங்க சொன்னா பெரியார் மண்ணா? நான் சொல்றேன் இது இந்து மண்ணு, தமிழ் மண்ணு, முருகன் மண்ணு, மீனாட்சி மண்ணு, சொக்கன் மண்ணு. இல்ல இப்ப வந்து பெரியார் பூமியில இது மாதிரி ஒரு மதத்தின் பேர்ல போராட்டம் நடத்துறது நீங்க சரி நினைக்கிறீங்களா? ஆனா இது வந்து மதத்தின் பேர் கிடையாது. எல்லாருக்குமே பொதுவான கடவுள் தான் இந்த கடவுள். பெரியார் மண்ணே கிடையாது. இது பெரியார் மண்ணே கிடையாது. இது இந்து மக்களுடைய பூமி, தமிழக பூமி. இது தமிழர் வாழ்ந்த நாடு. இதை யாராலுமே என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. முருகன் வந்து முதல் கடவுள் தான். 6 படை வீடுகளை என்ன செஞ்சிருக்கிறாரு, குடியிருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து நாங்க அசைவ உணவை சாப்பிடுவோம் அப்படின்னா யார் ஒத்துக்குருவா? அவங்க இடத்துல போய் நம்ம பண்ண முடியுமா? முடியவே முடியாது. இது வந்து எங்களுடைய மலை. அந்த மலையை நாங்க யாருக்கும் என்ன செய்ய மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். பெரியார் பூமிங்கிறது ஒன்றே கிடையாதுங்க. பெரியார் பூமி தன்னுடைய மூளையற்ற பேச்சுக்களால் பல்வேறு தமிழை படிச்சிருக்காரு, சங்ககால புலவரை படிச்சிருக்காரு. ஒரு ஒரு ஜாதியை சொல்லக்கூடாது, பறச்சி துணி போட்டால் விலை கூடணும்னு சொல்கிறவன் பெரியாரா? அவனை ஃபஸ்ட்டு பெரியாருன்னு சொல்லாதீங்க. அவரை நாயக்கர் சமூகமும் எதுக்குது. அவர் வந்து ராமசாமி, வெறும் ராமசாமின்னு சொல்லுங்கள், அதை வேணால் ஏற்றுக்கிறேன். அவர் பெரியார் கிடையாது. அவருடைய சிந்தனைகள் வந்து அவருக்கு கீழே வச்சுக்கட்டும், முதுகுக்கு பின்னாடி எங்கள் கொடுக்க வேணாம். அவர் பெரியார் பூமினே கிடையாது. இது வந்து தமிழர் பூமி, ஆன்மீக பூமி, ஆழ்வார் பூமி, அந்த மாதிரி தான் இருக்கு. பெரியார் பூமி நீங்க எங்க திரும்பினாலும் தமிழகத்திலே பாத்தீங்கன்னா மதுரை மண்ணில் பாத்தீங்கன்னா நீங்க பெரியார் மண் சொல்லிட்டு அறவே ஒத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா மாதம் 12 தமிழ் மாதத்திலையும் ஒவ்வொரு நாளுக்கும் கடவுளை கும்பிடக்கூடிய ஆராதனை செய்யக்கூடிய மண்ணு தான் மதுரை மண். அப்போ எப்படி நம்ம இதை வந்து பெரியார் மண் நம்ம சொல்ல முடியும்? 12 மாதத்துலையும் 365 நாள்லையும் நீங்கள் ஏதாவது ஒரு தெருவில் போய் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து கடவுளை வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு ஆன்மீக மண்ணை, ஒரு ஆன்மீகத்தின் சொர்க்க பூமியை வந்து நம்ம எப்படின்னு பெரியார் மண்ணு சொல்ல முடியும்? அந்த மாதிரியான சூழ்நிலை கண்டிப்பாக கிடையாது. இங்கே மக்கள் வெளிப்படைஞ்சிட்டாங்க. முருகனுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கோடான கோடி பக்தர்கள் இங்கே வந்திருக்காங்க. நீங்கள் இதே பகுதியில் வாழ்கிற மக்கள்கிட்ட கேளுங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளுடைய 6 படை வீடுகளில் 1ஆம் படை வீடான முருகப்பெருமானை வந்து நம்ம வழிபட்டிருக்கோம். புராணங்கள் இதிகாசங்களையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படி ஒரு மண்ணை நீங்கள் வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இங்கே வந்து மதச்சார்பற்ற அரசாக இருந்தாலும் எல்லாரும் பாதுகாப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாரையும் அரவணைச்சு போகிறாங்க. அதனால தான் இங்கே மற்ற மதத்தினர் வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்றதை நீங்கள் முதல்ல மக்களுக்கு உலகத்துக்கு சொல்லணும். கண்டிப்பாக மதத்தின் பேரால போராட்டம் பண்ணல, நீங்க மதத்தின் பேரால அரசியல் பண்றீங்க. முஸ்லீம் வந்து ஆதரிக்கு முஸ்லீம் போராட்டம் பண்ணா உடனே கூட்டி காவல் காத்து கூட்டு போய் மலையில மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட வைக்கிறீங்க. நமக்கே அனுமதி வர முடியாது. ஜனநாயக நாடு தானே, மதத்தின் நாடு தானே. இப்ப என்ன பயிர்க்கு எங்களையும் விடங்க. நாங்களும் போய் மட்டிக்கறி போய் போடுவாங்க. சிக்கந்தர் மலை அப்படிங்கிற சிக்கந்தர் மலை கிடையாதுங்க. அது இடையில வந்து 1758 கூட போய் பாருங்க. மத்தியே கிடையாது. இல்லாத மத்திய இருக்குன்னு அது வளர்த்து பெரியார் மண், பெரியார் மண். பெரியார் என்ன செஞ்சாருன்னு முதல்ல கேளுங்க. இந்து மதத்துக்கு என்ன பண்ணாரு, முஸ்லீமுக்கு என்ன பண்ணிருக்காரு? முஸ்லீம் கிறிஸ்டின் மொழிக்கணும்னு சொன்னது பெரியார். அவங்கள போய் இவர் கொண்டாடுறாங்க. அது முதல்ல தப்பான விஷயம். பெரியாருக்காண்டி போராடி ஜெயிலுக்கு போன பிஸ்கெட் எல்லாம் கொடுக்க சொல்லி தொண்டர்களுக்கு பிஸ்கெட் கொடுக்க சொன்னதை பெரியார் அவர் வீட்டுக்கு கொண்டு போனது அண்ணாதுரையே பேப்பர்ல போட்டிருக்காருங்க. ஈவேரா ராமசாமி நாயக்கர், ஈவேரா ராமசாமி நாயக்கர். அவர் பெரியார் இல்ல, ஈவேரா ராமசாமி நாயக்கர். அவர் பேர்லயே ஜாதி வச்சிருக்காரு. அவர் ஒன்னும் ஜாதி ஒண்ணு அவங்க சொத்து பறி போயிடக்கூடாதுன்னு 26 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணாருன்னு சொன்னாங்க. சொத்து பறி போயிடக்கூடாதுன்னு தான் அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணாரே தவிர இதே ஜாதி இல்லன்னு சொல்றாரு. ஜாதி இல்லாதவங்களுக்கு கொடுத்துக்கலாம்ல.
ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இல்லாதவங்க கொடுத்துருக்கலாம்ல. இப்போ வரைக்கும் அவர் நடத்துற ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துக்கும் ஜாதி சான்றிதழ் இருந்தா தானே உள்ள விடுறாரு, இல்லாம உள்ள விடுறாரா சொல்லுங்க? பகுத்தறிவு சிந்தனை வேணும்ன்றாரு. பகுத்தறிவு சிந்தனை வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் தான் பெரியாரே வந்திருக்காரு. பெரியார் ஒன்றும் வானத்துல இருந்து குதிச்சு வரல, இங்கதானே உணர்ந்தாரு. அவங்க அப்பா அம்மா யாருன்னு இது வரைக்கும் தெரியாது. 40 வயசு வரைக்கும் அவங்க பெரியார் என்ன பண்ணாருன்னு யாருக்குமே தெரியாது. 40 வயசுக்கு அப்புறம் தான் அரசியலுக்கே வந்தாரு. 40 வயசுக்கு முன்னாடி பெரியார் எங்க இருந்தாரு கேளுங்க. முதல்ல ஒருத்தவங்க பதில் சொல்றாருங்க பாப்பா. 1949 இருந்து 69 வரைக்கும் அண்ணா வரையும் பெரியாரும் போடாத சண்டை இல்லை. எல்லா முரசொலி பத்திரிகையில எல்லா இடத்துலயும் இருக்கு. இதே திகாவை விட்டு திமுக வந்தப்போ பெரியார் வந்து திகாவை விட்டு போனவர்கள் வேசியின் மகன்கள் என்று பெரியாரே சொன்னது பேப்பர்ல இருக்கு. இதே அண்ணாதுரை அதுக்கு பதில் சொன்னது வந்து அதனால தான் அவர்களின் தந்தை என்கிறோம். அப்ப நீங்க வேசியின் மகன் திமுக காரங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம என்னத்த பேசுறது? அவங்க வேசியின் மகன், திமுக காரங்க வேசியின் மகன் அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே.